இயக்குனர் H. வினோத் இயக்கத்தில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய், பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன் என நட்சத்திர பட்டாளங்கள் பலரும் நடித்த திரைப்படம் ஜனநாயகன். இந்த திரைப்படம் பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அறிவித்த போதிலும் படத்தின் சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் படக்குழுவினர் நீதிமன்றம் வரை சென்றனர். இந்த சிக்கல் காரணமாக திரைப்படம் வெளியாகாமல் தள்ளி போனது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மே மாதம் 2ஆம் வாரம் ஜனநாயகன் திரைப்படத்தை படக்குழுவினர் வெளியிட முடிவு செய்ததாக தகவல் வெளியானது. இந்த நிலையில்தான் கடந்த வியாழன் அன்று ஜனநாயகன் திரைப்படத்தின் 5 நிமிட காட்சிகள் இணையத்தில் கசிந்தன. இதனைத் தொடர்ந்து 3 மணி நேரம் கொண்ட முழு திரைப்படமும் இணையத்தில் கசிந்தது. இது படக்குழுவினருக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜனநாயகன் திரைப்படம் கசிந்த விவகாரம் குறித்து தயாரிப்பாளர் தனஞ்சயன் தனது எக்ஸ்தல பக்கத்தில் கண்டனம் தெரிவித்தார். அந்த பதிவில் படம் இணையத்தில் லீக் ஆகிவிட்டதாக வரும் தகவல்கள் கவலைக்குரிய ஒன்று. இது கோபத்தை ஏற்படுத்தும் செயல். இதை செய்தவர் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். KBN நிறுவனம் உடனடியாக நீதிமன்றத்தை அணுகி லீக் செய்யப்பட்ட அனைத்து லிங்குகளையும் நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் அனைவரும் படத்தை பார்த்து விடுவார்கள். விஜயின் கடைசி படத்தை எவ்வளவுதான் டார்கெட் செய்வீர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஜனநாயகன் திரைப்படம் கசிந்த விவகாரம் குறித்து தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தனது எக்ஸ்தல பக்கத்தில் ஆக்ரோஷமாக பதிவிட்டார். அந்த பதிவில் இயக்குனரின் உழைப்பு, பலரின் கனவுகள் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இது திரையுலகில் நடக்கக்கூடாத குற்றச் செயல். யாரோ ஒருவரின் உழைப்பு, காசு, பணத்தில் திருடுபவர்கள் சப்பு கொட்டிக் கொள்வதை விடவே கூடாது. யார் இந்த வேலையை செய்தது என கண்டறிந்து கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். திரை உலகில் இருந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டிய திருட்டு கலைகள் என அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகன் திரைப்படம் கசிந்த விவகாரம் குறித்து நடிகர் சூர்யா தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் இதயம் நொறுங்கும் அளவுக்கு வருத்தம் அளிக்கிறது. இது அநியாயமானது. குழுவின் உழைப்பும் ஆர்வமும் இதுபோல வீணாகி போவது வேதனை அளிக்கிறது. தயவு செய்து இந்த படத்தை இங்கே பார்க்கவோ, பகிரவோ அல்லது விவாதிக்கவோ வேண்டாம். அவர்களின் உழைப்பை மதிக்கவும். என் நண்பர்களுக்கு உறுதுணையாக நான் நிற்கிறேன். இந்த செயலை கடுமையாக கண்டிக்கிறேன். இது மன்னிக்க முடியாதது என்றும் பதிவிட்டிருக்கிறார். இதுகுறித்து பதிவிட்ட நடிகர் சிவகார்த்திகேயன், ஒவ்வொரு திரைப்படமும் நூற்றுக்கணக்கான மக்களின் பேரார்வம், இரத்தம் மற்றும் வியர்வையால் உருவாக்கப்படுகிறது. தயவு செய்து திருட்டு பிரதிகளை தவிர்க்கவும். திரையரங்குகளில் வெளியாகும் வரை காத்திருந்து திரையரங்குகளில் பார்க்கவும். இதற்கு பொறுப்பானவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். திறமையானவர்களை மதியுங்கள். கடின உழைப்பை மதியுங்கள். இந்த துறையை மதியுங்கள் என்று குறிப்பிட்டார். அதே நேரம் நிசப்தன் படத்தின் இயக்குனர் மைக்கேல் அருண் இதனை யார் வெளியிட்டிருப்பார்கள் என்பது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அந்த பதிவில் இது தணிக்கை குழுவிடம் வழங்கப்பட்ட பிரதி கிடைக்காது, எடிட் ரெஃபரன்ஸ் என குறிப்பிடப்பட்டிருப்பதால் இது படக்குழுவில் உள்ள மிக முக்கியமான நபர்களின் தனிப்பட்ட பார்வைக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. முதலில் இது பைரசி கிடையாது, படக்குழுவின் அஜாகிரதைத்தான். அந்த டேட் அவுட்புட் வைத்து விசாரித்து ட்ரையல் செய்யலாம், குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம் என அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய தமிழ்நாடு திரையரங்கு மற்றும் மல்டிபிளெக்ஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியம், ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்தது தமிழ் சினிமா துறைக்கு மிகப்பெரிய நஷ்டம். இந்த ஆண்டு நாங்கள் எதிர்பார்த்த திரைப்படங்களில் இந்த திரைப்படம்தான் நம்பர் 1 இருந்ததாக அவர் தெரிவித்தார். ஜனநாயகன் படம் நேற்று ராத்திரி ஒரு ட்ரைலர் மாதிரி வந்தது. அந்த ஓப்பனிங் ஷீட் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓடுற மாதிரி வந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா இரவு ராத்திரி 2 மணிக்கு மேலே முழு படமே HDயில் வந்துருச்சு. காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா பேரதிர்ச்சி. திரையரங்கு உரிமையாளர்களாகட்டும், இல்லை தயாரிப்பு செக்ஷன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே மிகப்பெரியது. இப்போ இந்த படம் இந்த மாதிரி இல்லீகலாக ரிலீஸ் ஆனதுனால தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய நஷ்டம். குறிப்பாக தயாரிப்பாளருக்கு அவர் 400 கோடி ரூபா 350 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணி எடுத்த இந்த படம் இப்படி லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுனா அவர் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திப்பார். எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மன வருத்தம். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆண்டில் நாங்கள் எதிர்பார்த்த பெரிய படங்களில் இதான் நம்பர் 1 லிஸ்ட்டில் இருந்துட்டு இருந்தது.
மேலும் படத்தின் தயாரிப்பாளருக்கு பெரிய அளவு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதனால் தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் என அனைவரும் சேர்ந்து அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்துருக்குது. நாங்களாவது முதலீடு போடல, ஆனால் முதலீடு போட்ட தயாரிப்பாளர் மிகப்பெரிய அளவில் நஷ்டம் அடைஞ்சிருக்கார். பாவம். அவரை பொறுத்தளவில் அவருடைய நஷ்டத்தை கவர் பண்ணுறதுக்கு தமிழ் சினிமா திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாருமே உட்கார்ந்து ஒன்றா பேசி அவருடைய நஷ்டத்தை ஈடுகட்டி கொடுக்கணும். அதே மாதிரி திரையரங்குகளுக்கு அதே மாதிரி தான். இந்த மாதிரி படங்கள் வரும்பொழுது நம்ம ஒரு தியேட்டர்களை பொறுத்தளவில் ஓரளவுக்கு நம்ம சர்வைவ் ஆகிட்டு இருந்தோம். இப்போ இந்த வருஷம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு. ஜனநாயகன் திரைப்படத்தின் இயக்குனர் H. வினோத் இந்த விவகாரம் குறித்து பேசிய போது, வெளியீட்டிற்கு முன்பே ஜனநாயகன் படம் கசிவது வேதனை அளிக்கிறது. ஒவ்வொரு காட்சியும் ஒருவரின் கனவை சுமந்து செல்கிறது. திரைப்படத்தை பகிராமல் ஆதரவு தாருங்கள் என்று வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். KBN புரொடக்ஷன்ஸ் LLP நிறுவனத்தின் சட்ட ஆலோசகர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், ஜனநாயகன் திரைப்படத்தின் கசிந்த காட்சிகள் அல்லது காணொளிகளை வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ், யூடியூப், இணையதளங்கள், டாரன்ஸ் அல்லது வேறு எந்த டிஜிட்டல் ஊடகம் வழியாகவும் பதிவிறக்கம் செய்வது, அனுப்புவது, பகிர்வது, பதிவேற்றுவது, மீண்டும் பதிவிடுவது, சேமிப்பது அல்லது பரப்புவது ஒரு கடுமையான குற்றச்செயல் மற்றும் பதிப்புரிமை மீறலாகும். இதில் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நபரும் தனித்தனியாக குற்றவியல் நடவடிக்கைக்கு உட்படுவார்கள் என்றும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. ஜனநாயகன் திரைப்படத்தின் காட்சிகளை சட்ட விரோதமாக பதிவிறக்கம் செய்து அனுப்பிய நபருக்கு எதிராக எனது கட்சிக்காரர் ஏற்கனவே உரிய சட்ட நடவடிக்கையை தொடங்கியுள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை மற்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க முன்னாள் தலைவரும் இயக்குநருமான KR போலீஸ் DGP அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அந்த புகாரில் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்பட்ட ஜனநாயகன் படம் சென்சார் சிக்கல்களால் இன்று வரை தணிக்கை சான்றிதழ் பெற முடியாமல் போராடி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் இணையத்தில் கசிந்து பல்லாயிரக்கணக்கானோர் டவுன்லோட் செய்து பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் வரும் தகவல்கள் பேரிடியாக இருக்கிறது. காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து இணையதளம் உள்ளிட்ட எந்த சோசியல் மீடியாவிலும் இந்த படத்தை யாரும் பகிர்ந்து விடாதபடி தடுக்க வேண்டும் என்றும், இந்த படத்தை திருட்டுத்தனமாக வெளியிட்டவர்கள் யார் என்பதை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்றும் புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது.